ராணிப்பேட்டை பஜார்ல இருக்கிற அல்நூர் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மசால் வடை, உளுத்த வடை, முட்டை போண்டா, கைமா வடை, சிக்கன் கவாப்பு, சிக்கன் பக்கோடா, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி கூட சேல்ஸ் பண்றீங்களா? மதியத்துல. எத்தனை உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? வேற வேலை இல்ல, என்ன பண்ண. அடுத்ததாக நம்ம முட்டை போண்டா சாப்பிட போகிறோம். நான் இது வரைக்கும் முட்டை சாப்பிட்டதில்ல. முட்டை கிடையாது, சிக்கன். அடுத்த முட்டை போண்டா சாப்பிட போறோம். வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை பஜார்ல இருக்கிற அல்நூர் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் போண்டா, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி சொல்லுங்க. அதனால உள்ள என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வரைக்குமே நம்ம ராணிப்பேட்டையில வந்து கறிவடை அப்படின்றது ஒரு கேள்விப்பட்டதே கிடையாது. அது நம்ம ராணிப்பேட்டை பஜார்ல 6 ரூபீஸ்க்கு தராங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த கறிவடை எப்படி டேஸ்ட் இருக்கு, 6 ரூபீஸ்க்கு எந்த குவான்டிட்டி இருக்கு, எந்த எண்ணெய்ல எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ஸா தெரிஞ்சுக்கலாம். உள்ள போய் பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம அண்ணன் கிட்ட வந்து என்னென்னலாம் சேல்ஸ் பண்றாரு, எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்கலாம். அண்ணே வணக்கண்ணே. உங்க பேரு? கரீம். கரீம் சார். ஓகே, நீங்க என்னெல்லாம் சேல்ஸ் பண்றீங்க? மசால் வடை, உளுத்த வடை, முட்டை போண்டா, கைமா வடை, சிக்கன் கவாப்பு, சிக்கன் பக்கோடா, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி கூட சேல்ஸ் பண்றீங்களா? மதியத்துல. மதியமாவா? இந்த கறி வடைன்றது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றீங்க? 6 ரூபாய் ஒண்ணு. 6 ரூபாய். மட்டன் சாமியா வடை. மட்டன் சாமியா? மட்டன் சாமியா? சாமியானா? சாமியானா அது கறி வடை. அது ஓகே கரீம் சார், நீங்க வந்து நம்ம கடை வந்து இந்த ராணிப்பேட்டை பஜார்ல நம்மளுக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த கடையை வச்சிருக்கீங்க? 12 வருஷம். 12 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்களா? ஆமா. யாரு இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இந்த கடையை? நான் தான். நீங்க தான் ஆரம்பிச்சீங்களா? எதனால உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? வேற வேலை இல்ல, என்ன பண்ண. வேற வேலை இல்லடா, அதனால தானே இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம லொகேஷன் மட்டும் நீங்களே உங்க வாயால சொல்லுங்க எங்க இருக்கு அப்படின்றது. ராணிப்பேட்டை பஜார், ராஜேஸ்வரி டு பஜார் ரோடு சென்டர். சென்டர்லயே இருக்குது. அண்ணா வந்து மங்களகரமா போட்டுட்டு இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் பக்கோடா போட்டுட்டே இருப்பாரு. நீங்க வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்பா, இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்கல்ல? ஆமா. அந்த மாதிரி நீங்க என்னதான் எடுத்தீங்க கடையை ஆரம்பிக்கிறதுக்கு? கடை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க? ஒரு ஐடியா இருந்துச்சு, ஹோட்டல் தொடங்கணும்னு. டிரைவிங்ல இருந்தீங்களா முன்ன? ஆமா. அது இப்போ செட் ஆகலன்னு சொல்லிட்டு சரி ஹோட்டல் லைன்ல இது பண்ணலாம். சரி, இப்போ வந்து நீங்க இதுக்கெல்லாம் வாங்குறீங்கல்ல? ஆமா. இந்த பொருள் எல்லாம் நீங்க எத்தனை மணிக்கு வாங்குவீங்க, எங்க போய் வாங்குவீங்க? இந்த சிக்கன் அதெல்லாம்? சிக்கன் வந்து இங்க மார்க்கெட் இருக்குது, மார்னிங்ல வாங்கிடுவோம். ஃப்ரெஷ்ஷா டெய்லி ஃப்ரெஷ் தான். லிமிடெட் ஐட்டம் தான், நிறைய எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்குவோம். ஓகே, ஆயில் என்ன ஆயில்? ஆயில் எஸ்விஎஸ் ரீஃபண்ட் ஆயில் தான். எஸ்விஎஸ் ரீஃபண்ட் ஆயில் மாத்திட்டே இருப்பீங்க ஆயில்? ஆமா. நம்ம கடையிலேயே வந்து ரொம்ப அதிகமா சேல்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த சிக்கன் கவாப்பு, சிக்கன் பிரியாணி எல்லாமே நம்ம கடையில நல்லா இருக்கும். ஓகே, சிக்கன் பிரியாணி நீ மத்தியானத்துல கிடைக்குமா? ஆமா. சேல்ஸ் பண்றீங்க? 100 ரூபாய் ஆஃப். ஆஃப் பிரியாணி 100 ரூபாய். அது நம்ம அண்ணன் கடையில டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். நானும் சாப்பிட்டுருக்கேன், ஆனா வீடியோ போட்டது கிடையாது. நானும் சாப்பிட்டுருக்கேன். ஆமா. தெரியாது. இதுக்கப்புறம் வந்து நான் கடைக்கு வந்தேன்னா என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கொடுவோம். கொடுத்துடலாம் உடனே கொடுத்துடலாம், ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டாரு. ஓகே, நான் இப்ப வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். பார்க்கும்போதே நல்லா டெம்டிங்கா இருக்கு. நீங்க வேற உங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? அண்ணனுடைய வளர்ச்சிக்கு ஒரு முதல் காரணம் என்னன்னா, நீங்க பேசினா கூட நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க, நான் வந்து சாப்பிட்டு பாக்குறேன். ஓகே, சாப்பிடுறேன். ஒரு வேலையா பாத்தீங்கன்னா அண்ணனுடைய கடையில இருந்து எல்லா சைடு இந்த ஸ்நாக்ஸும் வாங்கிட்டோம். ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் ஆனா மெதுவடை சாப்பிடலாமா? மெதுவடை தெரிதா சாப்பிடலாமா? அப்படியே வீட்டை சுத்த மெதுவடை மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து மசால் வடை. சரியான டேஸ்ட். அவன் சாப்பிடாமலே சரியான டேஸ்ட்ன்றாரு. அந்த மாதிரி கடையில நம்ம இன்னைக்கு கூட்டு வந்துருக்கோம். ஓகே, மசால் வடை. ஓகே, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்ட்டு. அடுத்ததாக நம்ம முட்டை போண்டா சாப்பிட போகிறோம். நான் இது வரைக்கும் முட்டை சாப்பிட்டதில்ல, இருந்தாலும் நம்மளுடைய அண்ணனுக்காக அண்ணன் போடும்போது பார்க்கும் போதே டெம்டிங்கா இருந்துச்சு, அதனால முட்டை சாப்பிடலாம். ஓகே, முட்டை கிடையாது, சிக்கன். சாரி, இது வந்து சிக்கன் போண்டா. ஓகே, முட்டை போண்டா கீழே இருக்கு, அது வச்சோம். சிக்கன் போண்டா அல்டிமேட், வேற லெவல்ல இருக்கு. அடுத்து முட்டை போண்டா சாப்பிட போறோம்.
முட்டை போண்டா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் முட்டை போண்டா சாப்பிட்டது கிடையாது. அந்த கடையில் தான் சாப்பிட்டிருக்கேன். டேஸ்ட் வைஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன சீட்ஸா என்னன்னா இது? ஆனா இது பேர் என்ன சொன்னீங்க? மட்டன் சாமியா வடை. மட்டன் சாமியா வடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டன் பாத்தீங்களா எவ்வளவு வடை மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. மட்டனை வந்து நைஸா அரைச்சிருவாங்க போல இருக்கு. இது மட்டன், ஓகே, வடை கிடையாது. நம்ம சேமியாவோட வச்சு சாப்பிடுவோம். மட்டன் என்னன்னா மட்டன் சைமா வடை வித் அது ஏதோ ஓகேவா, அதோட சாப்பிட போறோம், சேமியாவோட சாப்பிட போறோம். மட்டன் பாத்தீங்கன்னா இந்த மெதுவடை மாவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டா வந்து அரைச்சி இந்த வடை போட்டிருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. நம்மளோட அண்ணனுடைய கடை ராஜேஸ்வரி தியேட்டர் பஜார்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னாவே இருக்கு. இந்த மாதிரி டேஸ்டா நீங்க சாப்பிடணும், லோ பட்ஜெட்ல சாப்பிடணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் கிடைக்கலாங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறது நான் உங்களுக்கு விஜய் சேனு. டாடா, பை பாய்.